வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு காலையில் நான் எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம படந்தாள்மூடுன்னு சொல்கிற இடத்துல இருக்கிற மாட்டுச்சந்தை. இந்த மாட்டுச்சந்தையில் வந்துட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே பெருசாக நிறைய அந்த மாடுகள்லாம் கொண்டு சேல் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய மாடுகள்லாம் வரும்னு சொன்னாங்க. நம்ம ஆக்சுவலாக ஒரு 2-3 மாதம் முன்னாடி போனோம். ஸோ இந்த வாட்டியும் போயிட்டு என்னெல்லாம் மாடுகள் இருக்குது சும்மா போய் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. அப்படியே நான் காலையில் கிளம்பி போயிட்டே இருக்கேன். ஸோ அந்த மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக நம்ம குளுத்தூர்லேருந்து வரோம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கும், களியக்காவிலேருந்து போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். காலையிலே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள்லாம் வெளியே நிற்குது. ஸோ உள்ளே தான் போனோன்னா அந்த மார்க்கெட் இருக்குது. இது தேர்ஸ்டே மட்டும்தான் இந்த மாதிரி மாட்டு சந்தையாக இருக்கும். மற்ற நாளில் வந்துட்டு காய்கறி மீன்கள்லாம் விற்கிற சந்தை மாதிரி இருக்கும். ஸோ மக்கள் வந்துட்டு வாங்கிட்டும் போயிட்டுருக்காங்க. வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு காலையில் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம படந்தாள்மூடில் இருக்கிற அந்த மாட்டு சந்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா வியாழக்கிழமையுமே இங்கே சந்தை இருக்குது. இந்த படந்தாள்மூடு மாட்டு சந்தையில் நிறைய விதவிதமான மாடுகள்லாம் வருது. ஸோ வந்து விற்கிறாங்க, வாங்குறாங்க, கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் மாடுகள்லாம் வாங்கணும்னா வந்து பாருங்க, நிறையவே இருக்கும். அப்படியே நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா இங்கே நிறையவே அந்த விதவிதமான மாடுகள் இருக்குது. ஸோ நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இதோட பேர்கள் எதுவுமே எனக்கு தெரியல, பட் ஆனால் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா பார்த்து நீங்கள் கெஸ் பண்ணிக்கங்க. மற்ற மாதிரி ரேட்டுமே அங்கே வந்து பெருசாக யாருமே விற்கிறவங்க வியாபாரிகள் மற்றவங்க வந்துட்டு அவங்க சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா 50,000 40,000 பல ரேட்டில் இருக்கிற மாடுகளோட ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நிஜமாவே வாங்கணும்னா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். எரும மாட்டில் இருக்குது, பசுமாடு இருக்குது, காளை மாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நான் பார்த்தேன். பட் ஆனால் என்னடான்னா இந்த ஒரு விஷயம்தான், ரேட் எதுவுமே நான் யார்ட்டையுமே கேட்கல. ஏன்னா அவங்க எல்லாம் அவங்க ரேட் வச்சிருப்பாங்க. ஸோ அது நம்ம அந்த சேல்ஸ்குள்ளே போக வேணாம், கண்டென்ட் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற பசு மாடுகளையும் விதவிதமான மாடுகளையுமே நான் காமிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள்.
இது என்ன மாடுது? ஒச்சப்பூவா? ஹெச்எப். இதெல்லாம் என்ன பிரைஸ்ல இருக்கும்? 40-45. என்ன